ஏன் என்ன கரெக்டா இது சரியா? இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், மழை பெய்யும். காலநிலை மாற்றம் என்பது உலகம் பூரா நிகழக்கூடிய நிகழ்வு. தமிழ்நாட்டுல வெள்ளம்லாம் வந்து நமக்கு வார்னிங் பெல் கொடுத்தாச்சு. அப்படியே யாருமே பாடம் கத்துக்கவே இல்ல. தொலைநோக்கு திட்டங்களே கிடையாது. அன்னைக்கு வராது, சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு மழை வந்தா வெள்ளம் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதுதான் நாங்க பசுமை தாயகம் மூலமா சொல்ல வந்திருக்கோம். இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வெட்லேண்ட், அதாவது ப்ரொடெக்டட் வெட்லேண்ட்ஸா அறிவிச்சாதான் இந்த பகுதியில ஆக்கிரமிப்புகளோ இன்னும் அதிகமான இன்னும் வேற ஏதாவது புது விஷயங்களும் நடக்காம இந்த இடத்தை பாதுகாக்க முடியும். அப்படி பாதுகாத்தாதான் இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படலைன்னா அவங்க மீன் பிடிக்கலாம் போக முடியாது. எண்ணெய் கசிவுல போட்டை எடுத்துட்டு எப்படி போவாங்க? போகவே முடியாது. போட்டை எடுத்துட்டு நீங்க போனாதானே மீனை பிடிக்க முடியும். போட்டை எடுத்துட்டு போக முடியாது. எண்ணெயில எப்படி வண்டி ஓட்டிட்டு போவீங்க? போகவே முடியாது. அதை மீனை பிடிச்சா யார் வாங்கி சாப்பிடுவாங்க? எண்ணெய் கரை பிடிச்சிருக்குது அந்த மீன் சொல்லிட்டு சாப்பிட கூட மாட்டாங்க ஜனங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காம இருக்கணும்னா இதை ப்ரொடெக்டட் வெட்லேண்டா அறிவிச்சு நவீன இதை பாதுகாக்கணும். அதே மாதிரி நவீன டெக்னாலஜியை கொண்டு வரணும். பக்கெட்டு, கயிறு, டிஷ்யூ பேப்பர் எல்லாம் பத்தவே பத்தாது. இன்னும் கூட நவீன டெக்னாலஜியை நம்ம கத்துக்கலன்னா ரொம்ப இது. துறைமுகங்கள் இருக்கு, இவ்வளவு கம்பெனி இருக்கு, இவ்வளவு டெக்னாலஜிக்கலா இம்ப்ரூவ்டா எல்லாம் கம்பெனி நடத்துறாங்க. ஆனா ஒரே ஒரு சுத்தம் பண்றதுக்கு ஒரு இயந்திரம் கூட இல்லங்கிறாங்க. அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு வலியுறுத்துறதுக்கு தான் நாங்க இன்னைக்கு பசுமை தாயகம் சார்பா வந்திருக்கோம். இதனால பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வந்து தனியார் மருத்துவமனையில போக முடியாம காலரா மருத்துவமனை, அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை இது வந்து தன்னால் அவங்களே உருவாக்கி கொண்டு வந்து இது ஒரு கழிவு வந்து கம்பெனி, அந்த கம்பெனி வந்து இதுக்கு பொறுப்பேற்று அந்த பாதிக்கப்பட்டவங்களை தனியார் மருத்துவமனை உயர்தர சிகிச்சை அளிக்க அது கண்டிப்பா செய்யணும். ஏன்னா அதுதான் நாங்க சொல்றோமே, பொல்யூட்டர் ஹேஸ் டு பே தி பிரைஸ். யாரு இதை மாசுபடுத்தினாங்களோ அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் அவங்களுடைய கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க தான் இதெல்லாம், அதுக்கு சட்டமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்பில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டி போடணும், ஸ்டேட் லெவல் கமிட்டி போடணும், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல போடணும். போட்டு இதெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு வந்து வழிமுறைகளை கண்டுபிடிச்சு மக்களுக்கு மட்டும் இல்ல, பிற்காலத்துல இன்னைக்கு இல்ல இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே ஃபேக்டரி இங்க இருக்கும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதே மாதிரி ஒரு மழை பெய்யும். காலநிலை மாற்றம் முடிவான ஒரு விஷயம். எல்லா ஊர்லயும் பெருமழை, பெருவெள்ளம், பெரும் வறட்சி எல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப வந்து அவங்களை தகவமைத்து கொள்ளணும்னா இந்த கம்பெனிகள்லாம் வந்து இதெல்லாம் வந்து சரி பண்ணி வச்சுக்கிறோம். மக்களும் நம்மளும் தயாரா இருக்கணும்னு நினைக்கிறேன். கம்பெனி வந்து சில ஊடகங்கள் மூலம் சகஜ நிலைமைக்கு வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்திருக்கீங்க, சகஜ நிலைமைக்கு வந்துருச்சா? கண்டிப்பாக சகஜ நிலைமைக்கு இது வரத்துக்கு ஒரு மாசம் கூட வாய்ப்பு பத்தாது. ஒரு எண்ணெய் கரை வந்து வடிஞ்சிட்டாலும், தண்ணி வடிஞ்சிட்டாலும் அந்த கல்லுல எல்லாமே கரை இருக்கு. அது போய் யார் உட்காந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கழுவா போறாங்க? அந்த எப்ப போவது? அது இதெல்லாம் வருஷ கணக்குல இருக்கும். இது பாதிப்பு இன்னும் நிறைய நாள் இருக்கும். அது இப்ப போவாது. இது வந்து தீர்வே கிடையாது. இது 10% நடந்திருந்தாலே பெரிய விஷயம். பக்கெட்டை வச்சு எப்படி தண்ணி கொண்டு போய் வெளில விடுவாங்கன்னு எனக்கே தெரியல. இதே மாதிரி ஆயில் வச்சிருக்கோம். அப்போ வந்து சப்ளைட்டு முறையிட்டோம். அவங்க என்ன பண்ணா எங்க கூட நேர்ல வந்தாங்க கம்பெனியில வந்து பார்க்க